விக்ரம் சாரோட வைஃப் மெனு வந்து சைலஜா மேடம் தான் கொடுத்தாங்க. மட்டன் சாப்ஸ் கொடுக்குறோம், ப்ரான் கீ ரோஸ்ட் கொடுக்குறோம், கருவேப்பிலை வஞ்சரம் ஃபிஷ் கொடுக்குறோம், தென் பிச்சு போட்ட கோழி வறுவல் கொடுக்குறோம், சிக்கன் குழம்பு கலக்கி கொடுக்குறோம், 5 ஸ்டார்டர் கொடுக்குறோம், ஆம்பூர் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி கொடுக்குறோம், அதுக்கு வந்து தயிர் பச்சடி, அப்புறம் விருதுநகர் பன் பரோட்டா, சிக்கன் பள்ளிப்பாளையம் கிரேவி, ஸ்பெஷல் பன் தோசை. வஞ்சரம் ஃபிஷ் வந்து 60 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மட்டன் சாப்ஸ் வந்து 60 கிலோ வாங்கியிருக்கோம். ப்ரான் கீ ரோஸ்ட் வந்து ஒரு 20 கிலோ வாங்கியிருக்கோம். அப்புறம் சிக்கன் பிச்சு போட்ட வரவங்களுக்கு வந்து 40 கிலோ போன்லெஸ் வாங்கியிருக்கோம். எல்லாமே இப்போ போன்லெஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சிக்கன் கிரேவிக்கு அதுக்கு தனியாக ஒரு 30 கிலோ போட்டிருக்கோம். அதுபோல் பிரியாணிக்கு வந்து 65 கிலோ போட்டிருக்கோம். 50 கிலோ ரைஸ் போட்டு 75 கிலோ மட்டன் போட்டு 600 பேருக்கு பண்ணுறோம். ஆக்சுவலாக 2 வெல்கம் ட்ரிங்க் பண்ணுறோம். வாட்டர்மெலன் ஜிஞ்சர் ஒன்று பண்ணுறோம், பைனாப்பிள் மேங்கோ லைம் மின்ட் பண்ணுறோம். அப்புறம் ஸ்வீட்டில் வந்து 3 ஸ்வீட் பண்ணுறோம். லிச்சி சந்தேஷ் பண்ணுறோம், பூசணி அல்வா பண்ணுறோம். கருவேப்பிலை வஞ்சரம் தவா ஃபிஷ் ஃப்ரை. யூஷுவல் ஃபிஷ் ஃப்ரை மசாலா மாதிரி இல்லாமல் நம்ம கருவேப்பிலையை வந்து ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி அந்த மசாலாவில் ஆட் பண்ணி அதில் வந்து ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல போட்டு. அதுவும் விக்ரம் சார் வந்து ஃபஸ்ட் அவர் தான் வந்து சாப்பாடு பரிமாறினார். ஸோ இன்றைக்கி நம்ம கூட நினைஞ்சிருக்க வந்து மாதம்பட்டி விமல்ராஜ் அவர்கள். ஸோ ரங்கராஜ் அவருடைய பிரதர். வணக்கம். என்ன மெனு ஆக்சுவலாக இன்றைக்கி? பூசணி அல்வா, லிச்சி சந்தேஷ், கட் மாங்காய் ஊறுகாய், இளநீர் பாயசம், கார சட்னி, தேங்காய் சட்னி, மட்டன் சாப்ஸு, சிக்கன் பிச்சு போட்ட வறுவல், வஞ்சரம் கருவேப்பிலை தவா ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் குழம்பு கலக்கி, ப்ரான் கீ ரோஸ்ட்டு, விருதுநகர் பன் பரோட்டா, பள்ளிப்பாளையம் கிரேவி, ஆம்பூர் மட்டன் தம் பிரியாணி, தயிர் பச்சடி, பன் தோசை, ஆந்திரா ஃபிஷ் குழம்பு, ரச சாதம், வடகம், கிரீமி தயிர் சாதம். நான் பார்த்தேன் அலைன்மெண்ட்டு சொன்னீங்க, ஊறுகாய் இங்கே வை, இதுக்கு இவ்வளோ கேப் விட அப்படி. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா சார்? ஆமாங்க, இப்போ வந்து இந்த சட்னி வந்து இந்த கார சட்னிக்கு பக்கத்தில் வச்சு இது வந்து இதில் டச் ஆச்சுன்னா அதோட டேஸ்ட் தெரியாது. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒவ்வொன்றுமே வந்து நம்மளோட மெனுவும் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. இலையும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பெருசாகவே போட்டு எதுவுமே வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகாத மாதிரி சர்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த கரெக்டான டேஸ்ட் வந்து அவங்களால உணர முடியும் அப்படிங்கிறக்காக நம்ம அப்படி பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ குவான்டிட்டியும் இவ்வளோ கம்மியாக வைக்கிறதால எதுவும் வேஸ்ட்டும் ஆகாது இல்லையா? கண்டிப்பாங்க. எல்லாமே 2வது கேட்கறதுக்கு நம்ம செகண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். அதுக்கு தனியாக ஆளுங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வச்சுட்டு போயிடுவாங்க. 2வது பரோட்டா கேட்கறக்கு, பிரியாணி கேட்கறக்கு, தோசை வைக்கிறதுக்கு, ரச சாதம், தயிர் சாதம் எது கேட்டாலுமே சர்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் டீம் வந்து தனியாக இருக்காங்க. பன் தோசை அதை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக என்ன இது பன் தோசை? பன் தோசைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவிலும் பொரியும் சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை வந்து கிரைண்ட் பண்ணி அதில் வந்து நம்ம தோசை மாவை ஆட் பண்ணும்போது என்னன்னா ஹோல்ஸாக கல் தோசை மாதிரி ஊற்றுவோம், கொஞ்சம் பன் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மெனுவுமே வந்து சைலஜா மேடம் தான் கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட இன்புட்ஸில் இது. ஓகே. பன் தோசை தாண்டி வேறு எந்த? ஆந்திரா ஃபிஷ் கறி பண்ணியிருக்கோம். தென் யூஷுவல் தான் மிளகு ரச சாதம், க்ரீமி தயிர் சாதம். இது எவ்வளோ பேருக்கு பிரதர் இன்னைக்கு இந்த விருந்து? இங்கே வந்து இன்னைக்கு 600 பேருக்கு பண்ணுறோம். 500 பேருக்கு வந்து நான்வெஜ்ஜும் ஒரு 100 பேருக்கு வந்து வெஜ்ஜும் பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபிஷ்னா அது எவ்வளோ கிலோ தேவைப்பட்டிருக்கும்? வஞ்சரம் ஃபிஷ் வந்து 60 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மட்டன் சாப்ஸ் வந்து 60 கிலோ வாங்கியிருக்கோம். ப்ரான் கீ ரோஸ்ட் வந்து ஒரு 20 கிலோ வாங்கியிருக்கோம். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் 20 கிலோ எடுத்திருக்கோம். அப்புறம் சிக்கன் பிச்சு போட்ட வரவங்களுக்கு வந்து 40 கிலோ போன்லெஸ் வாங்கியிருக்கோம். எல்லாமே இப்போ போன்லெஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சிக்கன் கிரேவிக்கு அதுக்கு தனியாக ஒரு 30 கிலோ போட்டிருக்கோம். அதுபோல் பிரியாணிக்கு வந்து 60 கிலோ மட்டன் போட்டிருக்கோம். 75 கிலோ போட்டிருக்கோம். 50 கிலோ ரைஸ் போட்டு 75 கிலோ மட்டன் போட்டோம். இப்போ அவங்க விக்ரம் சார்லேருந்து ஏதாவது இன்புட் இருந்துச்சா? எனக்கு வந்து இந்த டிஷ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வேணும், இல்லை வந்து வர்றவங்களை எப்படி வெல்கம் பண்ணணும் இல்லை க்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற இன்புட் ஏதாவது கொடுத்தாங்க? இருந்துச்சு. அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க, சைலஜா மேடம் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மட்டன் சாப்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரையாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. சிறுவாணி தண்ணியில் வந்து எனக்கு அந்த குழம்பு இதெல்லாமே சிறுவாணி தண்ணியில் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. வந்து சிறுவாணி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். சிறுவாணி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் ட்ரக் வந்து நேற்று ஒரு ட்ரக்கு கிளம்பிச்சு. நேற்று ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock ஒரு ட்ரக் கிளம்பிச்சு. அந்த ட்ரக்கில் வந்து 20 லிட்டர் கேனில் வந்து நாங்கள் வந்து ஒரு 25 கேன் தண்ணி மட்டும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்.